வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா பேண்ட் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா 8 வீடியோஸாக நாம் அப்லோட் பண்ண போகிறோம். பேண்ட் கட்டிங் வீடியோஸ் பார்க்காதவங்க நான் வந்து 2 டைப்பில் எப்படி பேண்ட் கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது கரைப்பாக்கத்து சைடு இருந்து எப்படி ஒரு பேண்ட்டை கட் பண்ணுறது, மடிப்பு பக்கத்து சைடு இருந்து எப்படி ஒரு பேண்ட்டை கட் பண்ணுறதுன்னு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுற ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியும். நான் அப்லோட் பண்ண போகிற பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸில் எந்த ஸ்டெப்ஸாவது உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த 8 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியலையோ இதை விட ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வீடியோவை நெக்ஸ்ட்டு 8 டேஸ்க்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் புரிஞ்சதா புரியலையான்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அதை வச்சு தான் நான் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எப்படி இன்னும் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்குவேன். ஸோ பேண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா 8 வீடியோஸும் நாம் அப்லோட் பண்ண போகிறோம். டே பை டே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். பேண்ட் ஸ்டிச்சிங் பற்றி உங்களுக்கு தெரியல, பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடுற வீடியோஸை கண்டினியூஸாக 8 டேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம். ஸோ நான் 8 டேஸில் என்னென்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். டே 1 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கட் பண்ணுற பேண்ட்டில் பாக்கெட் வரல அப்படின்ற பட்சத்தில் எப்படி வேறு ஒரு பீஸில் பாக்கெட் வெட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டே 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண ஃப்ரண்ட் பாக்கெட்டை டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். டே 3ல் பார்த்தீங்கன்னா எப்படி பேக் பாக்கெட் டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டே 4ல் பார்த்தீங்கன்னா ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டே 5ல் ஃப்ரண்ட் தட்டையும் பேக் தட்டையும் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் பார்க்கலாம். டே 6ல் பார்த்தீங்கன்னா பேண்ட்டோடைய பெல்ட்டு பட்டி எப்படி டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டே 7ல் பார்த்தீங்கன்னா நம்ம டிச் பண்ண பெல்ட்டு பட்டியை எப்படி பேண்ட்டில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டே 8ல் பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் முடித்ததுக்கப்புறம் எப்படி டிச் பண்ணி ஒரு பேண்ட்டை முழுசாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேண்ட் பாக்கெட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் பேண்ட்டு கட்டிங்கில் கரைப்பாகத்து சைடு இருந்து பேண்ட்டு கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்போனன்ட் சைடு மடிப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் பாக்கெட் அதிலே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு பீஸில் பேண்ட் பாக்கெட் கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டை வந்து மடிப்பு பக்கத்தில் இருந்து கட் பண்ணிங்கன்னா ஆப்போனன்ட் சைடில் வந்து கரைப்பாகம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் பாக்கெட் கட் பண்ண முடியாது, ஃப்ரண்ட் பாக்கெட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டி வரும்னா வேறு ஒரு பீஸில் பேண்ட் பாக்கெட் வெட்டிட்டு அதை வச்சு ஃப்ரண்ட் பாக்கெட் போடுற மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாக்கெட்டுக்கு வேறு ஒரு பீஸில் இருந்து எப்படி பாக்கெட் கட் பண்ணி ஃப்ரண்ட் பாக்கெட் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒயிட் பீஸில் நான் எப்படி பேண்ட் பாக்கெட் கட் பண்ணி போடுறேனோ அதே போல் உங்களுக்கு வந்து பேண்ட்டு பீஸ்லேயே பாக்கெட் வந்துருச்சுன்னா நீங்கள் அதே போல் கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கட் பண்ணும் பொழுது அதே பீஸில் ஃப்ரண்ட் பாக்கெட் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது போல் ஏதாவது வேஸ்ட் பீஸில் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பாக்கெட் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பாக்கெட் போட்டுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே டைமில் 2 பாக்கெட் வெட்ட போகிறதுனால 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒன் சைடு மட்டும் பாக்கெட் போடுறீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டுங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பாக்கெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 12லேருந்து 13 இன்ச்சு வந்து இறக்கம் வைக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இறக்கம் வைக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இறக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டோட இறக்கம் 12 இன்ச்சு இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். அதிகபட்சம் நீங்கள் வந்து 13 இன்ச்சு வைக்கலாம் இறக்கம். ஸோ நான் 12 இன்ச்சு வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க்கிங்க்கு நாம் ஒரு கோடு போட்டிருப்போம். அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வரைக்கும் நிற்கலாம் பாக்கெட்டு, அல்லது 1.5 இன்ச்சு வரைக்கும் நிற்கலாம். நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பாக்கெட் சிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
அதிகபட்சம் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 1 இன்ச்சும் இந்த இடத்துல 1 இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. நம்முடைய பாக்கெட் பார்த்திங்கன்னா இந்த லைன் வரைக்கும் தான் நிற்கணும். இந்த பக்கம் வந்து இது வரைக்கும் மட்டும்தான் வரணும், அதை தாண்டி வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஷீட்கான மார்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பீஸு, அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6.25 இருக்கிற மாதிரி மடிக்கலாம். அல்லது நம்ம 7 கூட வச்சு மடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்க மாதிரி மடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அகலம் 7 இன்ச்சு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டு, அது மேலே இந்த பீஸ் எடுத்து வச்சிடணும். கரெக்டாக நம்ம லைன் போட்டது மேலே மடிப்பு பக்கம் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மடிப்பு பக்கம் இருக்குது. இது போல் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போனண்ட்டாக திருப்பி இது போல் போட்டுக்கணும். ஆப்போனண்ட்டாக திருப்பி போட்டு இப்போ இந்த பீஸ் வாரமே கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துங்க பார்த்தீங்களா, அதனால் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த 1/4 இன்ச்சையும் பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பாக்கெட்டுக்கான நாட்சஸை இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்சியும் இந்த இடத்துல ஒரு நாட்சியும் பாக்கெட்டுக்கான நாட்சி போட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பிடலாம். இப்போ திருப்பிடுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டோட இறக்கும் 12 இன்ச்சு வைக்க போகிறதா சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த 12 இன்ச்சு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பு பக்கத்தில் இருந்து ஓப்பன் பக்கம் போக போக பார்த்திங்கன்னா இப்படி மேல் சைடாக ஏறி போய் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அடியில் இருக்க பீஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு இருந்துச்சிங்களா, மடிப்பு பக்கம் வந்து 12 இன்ச்சு இருந்தால் ஓப்பன் பக்கம் வந்து ஒரு 10.5 இன்ச்சு இருக்கலாம், அல்லது 10.25 இன்ச்சு இருக்கலாம். குறைஞ்சது 1.25 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது மடிப்பு பக்கத்துக்கும் ஓப்பன் பக்கத்துக்கும் 1.25 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 12 இன்ச்சு வச்சுருக்கேன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10.25 வைக்க போகிறேன். ஸோ 10.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த 10.25 இன்ச்சிலேருந்து இந்த 12 இன்ச்சுக்கு வளைவாக அழகாக இப்படி போய் ஷேப் எடுக்கணும். ஸோ இது போல் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பாக்கெட் போடணும். ஸோ இது போல் வேறு ஒரு பீஸில் வெட்டிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டு நம்ம இப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இது போல் வைப்பங்க இல்லையா, இப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இதே பீஸ் அப்படியே வச்சிங்கன்னா இந்த ஒயிட் பீஸ் வந்து வெளியே தெரியும். வேறு ஒரு பீஸ் இருக்கிறது வந்து இந்த இடத்துல இந்த ஓப்பனில் வந்து தெரியும். ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நாம் அந்த பேண்ட்டு கட் பண்ண பீஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மீந்து இருக்க பீஸை வந்து கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்து இது போல் தான் இப்படி தான் பாக்கெட் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பாக்கெட் போட போகிறோம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா வெளியே தெரியும், இந்த பக்கம் வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு, இதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு, மொத்தம் டோட்டலாக இதிலிருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும். ஸோ 4.25 இன்ச்சு இருக்குது. அதே கீழே பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதிலிருந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 7.25. அதே 7.25 இன்ச்சை கீழே வச்சு ஒரு மார்க் பண்ணாங்கன்னா இது போல் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ இது போல் வந்து நம்ம 4 பீஸ் வெட்ட வேண்டியிருக்கும்.
ஏன்னா ஒரு பாக்கெட்டுக்கு 2 பீஸ் வேணும், நம்ம 2 பாக்கெட் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் 4 பீஸ் வெட்டணும். ஸோ அதனால் நான் மீந்திருக்க துணியை வச்சு எப்படி அந்த பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் ஒரு பீஸ் வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு பீஸ், அதாவது பேண்ட்டு வெட்டினதில் மீந்த பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் 4 பீஸ் வெட்டணும். அதனால் டபுளாக 2ஆக மடக்கி போட்டாங்கன்னா 4 பீஸ் வந்துடும். ஸோ இது போல் 4ஆக மடக்கிட்டு இந்த பீஸ் எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு இது போல் மேலே வச்சுட்டு மேல் சைடு ப்ளஸ் சைடு ரெண்டையும் வந்து கட் பண்ணிடுவோம். சைடு கரெக்டாக பொசிஷனாக வெட்டிடலாம். இது போல் வெட்டி எடுத்துட்டு இது போல் ஒரு நாட்சி போட்டுக்குங்க. இது போல் வெட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த மார்க் பண்ணணும். இந்த இடத்த ஒரு மார்க்கிங்கும் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், அதாவது நம்ம எல்லோ கலரில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த எல் ஷேப்பில் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மார்க்கிங்கை கொண்டு வந்து இந்த புள்ளியிலையும், அதே போல் இங்கே மார்க் பண்ணதுலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாம் மார்க் பண்ணால் பாக்ஸ் ஷேப்புக்கு வந்துட்ருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம டிச் பண்ணும்போது உள் சைடு இப்படி 1/2 இன்ச்சு மடக்கி தையல் போட்டாங்கன்னா நம்ம பாக்கெட் வைக்கும்போது இந்த பீஸ் தான் வெளியே தெரியும், உள்ளே வச்சுருக்க ஒயிட் பீஸு தெரியாது. ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி பீஸை வெட்டி வேறு ஒரு பாக்கெட் வெட்டினாங்க இல்லையா, அதுக்கு உள் சைடு வைக்கணும். ஸோ இதை எப்படி வச்சு டிச் பண்ணுறது